வணக்கம் நண்பர்களே, நாம் இன்றைக்கி வந்து எக்ஸல் 2016 ஹோம் ரிப்பனில் அலைன்மெண்ட் பிளாக் பற்றி பார்க்க இருக்கிறோம். ஓகே, அலைன்மெண்ட் அப்படின்னாலே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். செல்ஸோட அலைன்மெண்ட் இல்லைன்னா கண்டென்ட்டோட அலைன்மெண்ட். ஓகே, என்ன இருக்கும், லெஃப்ட்டு ரைட்டு மிடில் இந்த மாதிரி டெக்ஸ்ட்டை வந்து நம்ம எப்படி அலைன் பண்ணுறது அப்படின்றத பற்றி தான் இன்றைக்கி பார்க்க இருக்கிறோம். நம்ம நார்மலாக எப்படி டெக்ஸ்ட்டை வந்து ரைட் அலைன்மெண்ட் பண்ணலாம், லெஃப்ட் அலைன்மெண்ட் பண்ணலாம், இல்லைனா மிடில் அலைன்மெண்ட் பண்ணலாம். பட் எக்ஸலை பொறுத்தளவுக்கு இதில் அலைன்மெண்ட்டில் வந்து இன்னொரு கொஞ்சம் ஆப்ஷன்ஸ் இருக்குது. அது எப்படிலாம் ஒர்க் ஆகுது அப்படின்றத பற்றி பார்க்கலாம். ஹோம் ரிப்பன், ஹோமில் இது அலைன்மெண்ட் பிளாக். ஓகே, இந்த அலைன்மெண்ட் பிளாக்ல என்னென்ன இருக்குதுன்னு பாருங்கள். நீங்கள் உங்களுடைய கர்சரை கொண்டு போனாலே உங்களுக்கு தெரியும். வந்து டாப் அலைன், நம்ம இதுக்கு முன்னால் வேர்டில் வந்து லெஃப்ட் அலைன்மெண்ட் பார்த்துருப்போம், ரைட் அலைன்மெண்ட் பார்த்துருப்போம், சென்டர் அலைன்மெண்ட் பார்த்துருப்போம். ஓகே, பட் இதில் வந்து இன்னும் ஆப்ஷன் எக்ஸ்ட்ரா இருக்குது. டாப் அலைன் சொல்லிட்டு ஒன்று இருக்குது, மிடில் அலைன் ஒன்று சொல்லியிருக்குது, பாட்டம் அலைன் ஒன்று சொல்லிட்டு இருக்குது. இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்ற வந்து நான் கீழே ஒரு சின்ன எக்ஸாம்பிள்ஸ், அதாவது ஒரு சில வேர்ட்ஸ் எழுதியிருக்கிறேன். அதோட அலைன்மெண்ட்டை பார்த்து உங்களுக்கு புரியும். இப்போ பாருங்கள், இந்த ஆப்பிள் அப்படின்ற இந்த செல்லை கிளிக் பண்ணியிருக்கேன். இதில் என்னென்ன அலைன்மெண்ட் அப்ளை ஆகிருக்குது, டாப் லெஃப்ட் அப்ளை ஆகிருக்குது. இங்கே பாருங்கள், டாப் அலைன் வந்து ஆக்டிவில் இருக்குது, நெக்ஸ்ட் வந்து லெஃப்ட் அலைன்மெண்ட் ஆக்டிவில் இருக்குது. நெக்ஸ்ட் செல் பாருங்கள், அதே மாதிரி டாப் அண்ட் மிடில், அதே மாதிரி பாருங்கள் டாப் அண்ட் ரைட் அலைன்மெண்ட். அது இப்போ உங்களுக்கு இந்த ஒவ்வொரு செல்லை நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு வந்து ஓரளவு இது எப்படி அலைன் ஆகிருக்குது அப்படின்றத பற்றி நீங்கள் பார்க்கலாம். அதாவது நம்மளுடைய எக்ஸல் செல்லில் வந்து ஒரு கண்டென்ட்டை வந்து 2 டைப்ஸ் ஆஃப் அலைன்மெண்ட் நம்ம பண்ண முடியும். அதாவது செல்லோட ஹைட்டுக்கு தகுந்தாப்புல இந்த கண்டென்ட்டை டாப்பில் வைக்கணுமா, பாட்டமில் வைக்கணுமா, மிடில் வைக்கணுமா. ஓகே, அதே மாதிரி செல்லோட வித்துக்கு தகுந்தாப்புல இது ரைட் அலைன்மெண்ட்டில் வைக்கணுமா, லெஃப்ட் அலைன்மெண்ட்டில் வைக்கணுமா, சென்டர் அலைன்மெண்ட்டில் வைக்கணுமா அப்படின்றத பற்றி நீங்கள் இந்த 9 டைப்ஸ் ஆஃப் அலைன்மெண்ட் நீங்கள் எக்ஸல் செல்லில் பண்ண முடியும். நெக்ஸ்ட் அலைன்மெண்ட் டேபில் என்ன இருக்குது அப்படின்னு பாருங்கள். ஓரியன்டேஷன். ஓரியன்டேஷன்னா என்ன, உங்களுடைய கண்டென்ட்டை வந்து எப்படி நீங்கள் எழுத விரும்புகிறீங்க, உங்களுடைய செல்லில் வந்து உங்கள் கண்டென்ட்டை வந்து எப்படி எழுத விரும்புகிறீங்க அதை குறிக்கிறது தான் இந்த ஓரியன்டேஷன். இங்கே பாருங்கள், ரொட்டேட் யுவர் டெக்ஸ்ட் diagonally or vertically. This is a great way to label narrow columns. அதாவது என்னது, இப்போ இந்த அளவுக்கு உங்களுக்கு ஒரு சின்ன காலம்ஸ் இருக்குது. இப்போ இந்த காலத்தில் வந்து நீங்கள் இப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் சிட்டி இப்படி எழுதுனீங்க அப்படின்னா இது பாருங்கள், இது இந்த செல்லுக்குள்ளே வந்து அமையலை. இப்போ இதுக்கு அடுத்தால வந்து நான் கிராண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று அடிச்சிட்டேன். பட் இந்த இத்தனையோடு செல்லுக்குள்ளே வந்து நம்ம எழுதுன அந்த கண்டென்ட் வந்து வரலை. அப்போது அதை நம்ம கொண்டு வரணும் அப்படின்னா என்ன, உங்களுடைய டெக்ஸ்ட் டைரக்ஷனை நீங்கள் சேஞ்ச் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் எழுதின அனைத்து கண்டென்ட்டும் வந்து பப்ளிஷ் ஆக வாய்ப்பு இருக்குது. அதுக்காகத்தான் நேரோ காலத்தில் உங்களுடைய ஹெட்டிங்கை கொடுக்கலாம், இல்லை உங்களுடைய கண்டென்ட்டை டைப் பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய டெக்ஸ்ட் ஓரியன்டேஷனை சேஞ்ச் பண்ணிங்க அப்படின்னா ஈஸியாக ஃபிட் ஆகும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போ பாருங்கள், இப்போ இதில் நிறைய ஓரியன்டேஷன் டைப் இருக்குது. ஆங்கிள் கவுண்டர் கிளாக் வாய்ஸ், இப்போ பாருங்கள் எப்படி கவுண்டர் கிளாக் வாய்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஆங்கிள் கிளாக் வாய்ஸ். இது என்னது, மாறி இருந்துச்சு. அதாவது லெஃப்ட் சைடில் நம்ம கிளாக்கிங் பண்ணியிருக்கிறோம், இது ரைட்டில் வந்து ரவுண்ட் பண்ணியிருக்குது. நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், வெர்டிக்கல் டெக்ஸ்ட். இப்போ பாருங்கள், இதில் வந்து CA இருக்குது, பட் டீயை காணும். அப்போ கீழே இறக்கி கொடுங்க, அப்படின்னா உங்களுக்கு வித் அதிகப்படுத்தியிருக்கேன், அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. வெர்டிக்கல் டெக்ஸ்ட். நெக்ஸ்ட் ரொட்டேட் டெக்ஸ்ட் அப், அதாவது கீழே இருந்து பாட்டத்தில் இருந்து டாப் நோக்கி நம்ம எழுதியிருக்கிறோம். இது வந்து வெர்டிக்கல் டெக்ஸ்ட் 1 by 1 டெக்ஸ்ட் வரும். பட் இது வந்து அப்படி கிடையாது, பாட்டம் டு டாப் வந்து நம்ம எழுதுகிறோம். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் ரொட்டேட் டெக்ஸ்ட் டவுன். இது என்னது, டாப் டு பாட்டம் நம்ம எழுதியிருக்கிறோம். ஓகே, நெக்ஸ்ட் ஒன்
ஃபார்மட் செல் அலைன்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இதில் ஒரு ஆப்ஷன் எக்ஸ்ட்ரா இருக்குது. அதாவது இதுக்கு முன்னால் நம்ம வந்து பார்த்தோம் என்னது ஃபாண்ட் செட்டிங்ஸு, பார்டர் செட்டிங்ஸ் அப்படின்ற பார்த்தோம். அதே மாதிரி தான் இதுலேயும் ஃபார்மட் செல் அலைன்மெண்ட் சொல்லிட்டு ஒரு செட்டிங்ஸ் வந்து ஃபார்மட் செல்லில் ஒரு தனியாக அலைன்மெண்ட்னு சொல்லிட்டு ஒரு டேப் இருக்குது. அதை வந்து நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து ப்ரீஃபாக பார்க்கலாம். ஓகே, அப்போ ஓரளவு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது டெக்ஸ்ட் ஓரியன்டேஷனை நீங்கள் எப்படி யூஸ் பண்ண முடியும் அப்படின்றத பற்றி பார்த்துருப்பீங்க. ஓகே, நெக்ஸ்ட் இப்போ பார்க்கலாம். டெக்ஸ்ட் ஓரியன்டேஷனை பற்றி நம்ம பார்த்தாச்சு. இப்போ நெக்ஸ்ட் ஆப்ஷன் வந்து டிக்ரீஸ் இண்டென்ட், இன்க்ரீஸ் இண்டென்ட். இப்போ இந்த இன்டென்ட் அப்படின்னானது மூவ் யுவர் கண்டென்ட் க்ளோசர் டு த செல் பார்டர். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து இதில் நம்ம வந்து பார்டர்ஸ் கொடுத்துட்டோம். நம்ம வந்து எக்ஸாம்பிள்ஸ்க்கு வந்து இதில் பார்டர்ஸ் கொடுத்தாச்சு, அதுவும் இல்லாமல் இன்னும் திக் பார்டரும் கொடுத்தாச்சு. ஓகே, பட் இப்போ இந்த பார்டர் பக்கத்தில் என்னுடைய கண்டென்ட் வருது. பட் எனக்கு இந்த பார்டருக்கும் கண்டென்ட்டுக்கும் இடம் வேணும் அப்படின்னா நம்ம என்ன செய்வோம், இந்த மாதிரி ஸ்பேஸ் கொடுப்போம். ஓகே, இதில் வந்து நம்ம டைப் அடிக்கும் போதே பார்டர் ஸ்பேஸ் வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம். இப்போ இது ஒவ்வொன்றுலேயும் எத்தனை ஸ்பேஸ் கொடுத்துருக்கோம், 1 2 3 3 ஸ்பேஸ் கொடுத்துருக்குறோம். பட் இது வந்து ரொம்ப டைம் டேக்கிங் வேலை. சில இடத்துல நம்ம என்ட்ரி பண்ணும்போது ஸ்பேஸ் கொடுக்க மறந்துடுவோம், அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரும். பட் இந்த மாதிரி இடத்துல வந்து நம்மளுடைய பார்டரில் இருந்து கண்டென்ட்டை எப்படி தூரமாக கொண்டு போகிறது, அதுக்கு உண்டான ஆப்ஷன் தான் இந்த இன்க்ரீஸ் இண்டென்ட், டிக்ரீஸ் இண்டென்ட். இது வேர்டில் கூட நம்மள்கிட்ட வந்து ஈஸியாக நம்ம யூஸ் பண்ண முடியும். நீங்கள் பார்த்துருப்பீங்க, நம்ம வேர்டு கிளாஸஸ் பார்க்கும்போது நான் உங்களுக்கு அதுலேயும் ப்ரீஃப் பண்ணுறேன். இப்போ நம்ம எக்ஸலில் வந்து இண்டென்ட் எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறது, டிக்ரீஸ் பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்க்கலாம். ஓகே, பாருங்கள், இப்போ நீங்கள் செலெக்ஷன் ஆஃப் செல்ஸ் செலக்ட் பண்ணிட்டீங்க. அதில் வந்து இண்டென்ட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறீங்க. பாருங்கள், இன்க்ரீஸ் பண்ணியாச்சு. நான் 2 திருப்பி இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறேன். அதில் எத்தனை ஸ்டெப்ஸ் வந்துருக்குதுன்னு பார்த்துக்கோங்க, எவ்வளோ கேப் வந்துருக்குது. இப்போ எனக்கு இந்த இவ்வளோ கேப் தேவையில்லை, கேப் கம்மி பண்ணணும் அப்படின்னா இப்போ நீங்கள் இதை வந்து பேக் ஸ்பேஸ் கூட நீங்கள் யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா நம்ம ஸ்பேஸ் யூஸ் பண்ணி இந்த கண்டென்ட்டை வந்து நம்ம பார்டரில் இருந்து தூரமாக கொண்டு வரல. இப்போ நம்ம வந்து அலைன்மெண்ட் கொடுத்ததுக்கப்புறம் லெஃப்ட் அலைன்மெண்ட், ரைட் அலைன்மெண்ட் இந்த மாதிரி எது பண்ணாலும் உங்களுடைய இண்டென்ட் வந்து டிசேபிள் ஆயிரும். ஓகே, திருப்பி தான் நீங்கள் இண்டென்ட்டை வந்து அப்ளை பண்ணிக்கணும். ஓகே, இப்போ இண்டென்ட் கொடுத்தாச்சு. பட் இங்கே பாருங்கள், இங்கே வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஸ்பேஸோ எதுவுமோ இல்லை. பட் நம்ம ஃபஸ்ட்டு நம்ம என்னதில் பண்ணோம், இதில் வந்து 3 ஸ்பேஸ் வந்து அப்ளை ஆயிருந்தது. அதனால தான் உங்களுக்கு வந்து கண்டென்ட் பார்டர்லேருந்து தூரமாக போச்சு. அப்போது இன்க்ரீஸ் இண்டென்ட், டிக்ரீஸ் இண்டென்ட் இதோட வேலை என்ன அப்படின்றது வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து வார்ப் டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வந்து எக்ஸல் இருக்குது. இந்த வார்ப் டெக்ஸ்ட் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத பாருங்கள். இப்போ வார்ப் டெக்ஸ்ட், வார்ப் extra long text into multiple lines so you can see all of it. அதாவது நீங்கள் ஒரே செல்லில் டைப் அடிச்சிருக்கிறத வந்து லென்த்தாக டைப் அடிச்சிருப்போம். மீன்ஸ் என்னென்னா, நான் கீழே எக்ஸாம்பிளில் பண்ணி காமிக்கிறேன். பேஸ்ட் பண்ணியிருக்க இந்த கண்டென்ட் வந்து ஒரே லென்த்தாக இருக்குது. காரணம், நெக்ஸ்ட் செல்லில் வந்து எந்த ஒரு கண்டென்ட்டும் இல்லை, அதனால் வந்து அது வந்து லென்த்தாக காமிச்சிச்சு. இப்போ இதே இது நெக்ஸ்ட் செல்லில் நம்ம ஏதாவது கண்டென்ட் நம்ம டைப் பண்ணிட்டோம் அப்படின்னா முன்னால் உள்ள செல்லில் அந்த கண்டென்ட் லென்த்தாக இருந்தாலும் உங்களுடைய காலம் வித் எவ்வளோ இருக்குதோ அதுக்கு உண்டான கண்டென்ட்டை மட்டும்தான் ஷோ பண்ணும். மற்றது வந்து ஹைடில் தான் இருக்கும். இது வந்து பிரிண்டபிள் ஏரியாவில் கூட வராது. பட் இதை வந்து நம்ம எப்படி பார்க்குறது, எப்படி பிரிண்டில் கொண்டு வர்றது, இந்த சைஸில் தான் பண்ணணும். பட் நம்ம இதை வந்து இந்த மாதிரி இன்க்ரீஸ் பண்ணால் கூட வராது. காரணம், இது வந்து இன்னும் மல்டிபிள் ரோக்கு வந்து கன்வெர்ட் ஆகலை. அப்போ இந்த மல்டிபிள் ரோக்கு வந்து நம்ம கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும், இந்த வார்ப் டெக்ஸ்ட் அப்படின்ற இந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய ஐட்டம் வந்து, அதாவது உங்களுடைய இன்விசிபிள் ஏரியா வந்து மல்டிபிள் ரோவில் வந்து கன்வெர்ட் ஆகி உங்களுக்கு விசிபிளுக்கு வந்துடும். ஓகே, இதுக்கப்புறம் உங்களுடைய காலம் இதை வந்து நீங்கள் எந்த அளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி உங்களுடைய ரோஸை வந்து கூட்டிக்கலாம், குறைச்சிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண முடியும். ஓகே, இப்போ ஃபாண்டோட சைஸை கம்மி பண்ணிட்டேன். இப்போ எனக்கு வந்து 3 லைனில் வந்துருச்சு. இப்போ இதை வந்து 4 லைனாக கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள்
காலம் வித்தை கம்மி பண்ணி கன்வெர்ட் பண்ணிக்கலாம். அப்போ இந்த வார்ப் டெக்ஸ்ட் எப்படி யூஸ் ஆகுதுன்னு பாருங்கள். இப்போ இந்த வார்ப் டெக்ஸ்ட்டை நீங்கள் எடுத்து விட்டீங்க அப்படின்னா திருப்பி வந்து அது சிங்கிள் லைனுக்கு மாறிடும். ஓகே, அப்போ இந்த வார்ப் டெக்ஸ்ட் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத பற்றி ஓரளவு புரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. நெக்ஸ்ட், அலைன்மெண்ட் பிளாக்ல லாஸ்ட்டாக மெர்ஜ் அண்ட் சென்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன், அதாவது செல்ஸை வந்து எப்படி மெர்ஜ் பண்ணுறது அன்மெர்ஜ் பண்ணுறது அப்படின்ட்டு உண்டான ஆப்ஷன்ஸ் தான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து எனக்கு வந்து 2 செல் வந்து மெர்ஜ் ஆகி வேணும். அது எப்படி நம்ம எழுதுவோம்? இப்போ இதில் வந்து காலம் ஏக்குள்ள டோட்டல் தனியாக வேணும், காலம் பிக்குள்ள டோட்டல் தனியாக வேணும். பட் காலம் ஏ பி இருக்குது, பட் இது ரெண்டுமே டோட்டல் தான். அப்போ எப்படி டோட்டல்? இப்போ இது ரெண்டையும் நான் சென்டர் பண்ணியிருக்கிறேன். ஓகே, இந்த மாதிரி நம்ம பார்டர் அமைக்கிறோம் அப்படின்னா, பட் இதை வந்து நீங்கள் இப்போ இந்த டோட்டல் அப்படின்றது ஏக்கும் பிக்கும் நடுவில் நீங்கள் எப்படி எழுத முடியாது. எப்போ வரைக்கும் நீங்கள் செல்ஸை வந்து மெர்ஜ் பண்ணலையோ அப்போ வரைக்கும் நீங்கள் எழுத முடியாது. அப்போ இந்த மாதிரி மெர்ஜ் செல் எப்படி பண்ணுறது அப்படின்னா பாருங்கள். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து 2 செல்லையோ 3 செல்லையோ உங்களுக்கு எத்தனை செல்ஸ் வேணுமோ அத்தனை செல்ஸை செலக்ட் பண்ணி மெர்ஜ் அண்ட் சென்டர். அதாவது இதில் என்ன, உங்களுடைய அலைன்மெண்ட் வந்து மிடில் அண்ட் சென்டர் அலைன்மெண்ட்டாக மாறிடும். ஓகே, நீங்கள் செல்ஸை வந்து மெர்ஜ் பண்ணும் போது மிடில் அண்ட் சென்டர் அலைன்மெண்ட், இப்போ நான் இதில் எது டைப் பண்ணாலும் மிடில் அண்ட் சென்டர் அலைன்மெண்ட்டில் தான் இருக்கும். அந்த செல்ஸ் வந்து எந்த அலைன்மெண்ட்டில் வேணாலும் இருந்துட்டு போகுது. பட் நம்ம எப்போ வந்து மெர்ஜ் அண்ட் சென்டர் அப்படின்ற ஆப்ஷன் த்ரூவாக நம்ம செல்ஸை மெர்ஜ் பண்ணுறோமோ அப்போ போது அது மிடில் அண்ட் சென்டர் அலைன்மெண்ட்டில் இருக்கும். நெக்ஸ்ட் என்ன இருக்குது பாருங்கள், மெர்ஜ் அக்ராஸ் அப்படின்னா என்ன பாருங்கள். மெர்ஜ் அக்ராஸ் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போ நான் அந்த கேட்டையும் அடுத்த செல்லையும் நான் 3 செல்லை வந்து நான் மெர்ஜ் பண்ண போகிறேன். இங்கே பாருங்கள், மெர்ஜ் அக்ராஸ் அப்படின்னா என்ன, உங்களுடைய செல்லில் அதாவது ஆக்டிவ் செல்லோ இல்லைனா நீங்கள் மெர்ஜ் பண்ண போகிற செல்லோ, இப்போ பாருங்கள் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து இந்த இடத்துல கண்டென்ட் இருக்குது, நான் இப்போ இந்த 3 செல்லையும் பண்ணுறேன் மெர்ஜ் அக்ராஸ். பாருங்கள், உங்கள் கண்டென்ட் வந்து ஆல்ரெடி என்ன அலைன்மெண்ட்டில் இருந்துச்சோ அதே அலைன்மெண்ட்டில் தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து நான் இப்போ பாருங்கள், இதை வந்து ரைட் அலைன்மெண்ட் டாப் ரைட்டில் வச்சுருக்கிறேன். இந்த செல்ஸை பார்க்கணுன்னா நீங்கள் இந்த மாதிரி இழுத்து பாருங்கள், டாப் ரைட்டில் இருக்குது. இப்போ நான் இந்த 3 செல்லையும் நான் மெர்ஜ் அக்ராஸ் பண்ண போகிறேன். பாருங்கள், மெர்ஜ் அக்ராஸ் பண்ண அப்படின்னா டாப் ரைட் அலைன்மெண்ட்டில் இருந்தது அதே மாதிரி டாப் ரைட் அலைன்மெண்ட்டில் இருக்குது. அதாவது நீங்கள் மெர்ஜ் பண்ணுறதுக்கு என்னென்ன செல் செலக்ட் பண்ணீங்களோ அந்த செல்லில் ஆக்டிவ் செல் கண்டென்ட் இல்லை அப்படின்னா அந்த நீங்கள் செலக்ட் பண்ண செல்லில் எந்த அலைன்மெண்ட் இருந்துச்சோ அதே அலைன்மெண்ட் மெர்ஜ் ஆனதுக்கு அப்புறமும் மெயின்டைன் ஆகும். அதான் மெர்ஜ் அண்ட் அக்ராஸ். ஓகே, லாஸ்ட் ஒன் மெர்ஜ் செல். இப்போ பாருங்கள், வெறுமனையாக நம்ம வந்து செல்ஸை வந்து மெர்ஜ் பண்ணோம் அப்படின்னா என்ன செய்யுதுன்னு பாருங்கள், மெர்ஜ் செல். இப்போ நம்ம இதில் டைப் அடிக்கிறோம், என்ன ஆகுது, டிஃபால்ட் அலைன்மெண்ட் என்னவோ அந்த அலைன்மெண்ட் வந்து மெயின்டைன் ஆகும். டிஃபால்ட் அலைன்மெண்ட் எக்ஸலில் என்ன, லெஃப்ட் பாட்டம் அலைன்மெண்ட் தான் டிஃபால்ட் அலைன்மெண்ட். அந்த அலைன்மெண்ட் வந்து மெயின்டைன் ஆகும். ஓகே, லாஸ்ட் ஒன்று என்ன பாருங்கள், இதில் அன்மெர்ஜ் செல். அதாவது இப்போ ஏற்கனவே உங்கள்கிட்ட வந்து செல் வந்து மெர்ஜ் பண்ணி வச்சுருக்கிறீங்க. இப்போ இதை வந்து நீங்கள் அன்மெர்ஜ் பண்ணோம் அப்படின்னா என்ன பண்ணுவீங்க, அதுக்கு மெர்ஜ் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் இருந்துச்சுன்னா அதை அன்மெர்ஜ் பண்ணுறதுக்கும் ஆப்ஷன் கண்டிப்பாக இருக்கும். இப்போ பாருங்கள், மெர்ஜ் ஏரியாவை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு அன்மெர்ஜ் செல் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா கண்டென்ட் இருந்துச்சு அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக என்ன அலைன்மெண்ட்டில் இருந்துச்சோ என்ன ஃபார்மேட்டிங்கில் இருந்துச்சோ அது எல்லாமே அப்படியே தனியான ஒரு செல்லுக்கு வந்து கன்வெர்ட் ஆகி வந்துடும். திரும்பி வந்து அதில் நீங்கள் எத்தனை செல்ஸை மெர்ஜ் பண்ணிங்களோ எத்தனை காலம் எத்தனை ரோஸ் மெர்ஜ் பண்ணிங்களோ அது எல்லாமே தனித்தனி ரோவாக டிவைட் ஆயிரும், தனித்தனி காலமாக டிவைட் ஆயிரும். ஓகே, அப்போ நம்ம இது வரைக்கும் பார்த்தது வந்து எக்ஸல் 2016 அலைன்மெண்ட் பிளாக்கை பற்றி நம்ம இப்போ பார்த்துருக்கோம். உங்களுக்கு செல்ஸில் வந்து அலைன்மெண்ட் எப்படி பண்ணுறது, ப்ளஸ் செல்ஸை எப்படி மெர்ஜ் பண்ணுறது அன்மெர்ஜ் பண்ணுறது, அதுக்கப்புறம் டெக்ஸ்ட் ஓரியன்டேஷனை எப்படி கன்வெர்ட் பண்ணுறது அப்படின்றத பற்றி தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே,
மீண்டும் சந்திப்போம் அடுத்த வகுப்பில்.